மியூச்சுவல் ஃபண்ட் சஹீஹே, மியூச்சுவல் ஃபண்ட் சரியானது அப்படின்ற அந்த விளம்பரத்தை நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட் எந்த அளவுக்கு சரியானது, மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, மியூச்சுவல் ஃபண்டுக்கும் ஷேர் மார்க்கெட்டுக்கும் என்ன சம்பந்தம், மியூச்சுவல் ஃபண்டில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது அண்ட் அதில் எந்த மாதிரியான ஃபண்ட்ஸ் இருக்குது அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை எப்படி தேர்ந்தெடுக்கிறது, அதில் இருக்க பெனிஃபிட்ஸ் என்ன, அதில் இருக்க ரிஸ்க் என்ன, இப்படின்ற இந்த அனைத்து கேள்விகளுக்குமான பதிலாக தான் இந்த வீடியோ இருக்க போது. இந்த மாதிரியான ஷேர் மார்க்கெட் இன்சைட்ஸுக்கு பாலோ ஃபினான்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ முதல் கேள்வி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் என்ன? மியூச்சுவல்னால் நம்ம எல்லாம் சேர்ந்தது தான். இப்போ ஒரு கதையோடு சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போது நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் 20 பேர் இருக்கோம். ஒரு ஃப்ரெண்டு வந்து ஆர்கனைஸ் பண்ணுறான் ஒரு ஈவெண்ட்டு. மச்சான் நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய பார்ட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான். அவன் தான் ரெஸ்பான்சிபிள் பர்சன், அவன் தான் அந்த ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணுறான். அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, எல்லாரும் ஒவ்வொரு டிஷ் எடுத்துகிட்டு வந்துடுங்க பார்ட்டிக்கு அப்படின்னு சொல்கிறான். ஸோ நம்ம 20 பேரும் டிஷ் எடுத்துகிட்டு போகிறோம். அங்கே போய் பார்த்தா 20 டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ் அங்கே இருக்கும் இல்லையா? ஸோ பார்ட்டி வந்து ரொம்ப பெரிய பார்ட்டியாக இருக்கும். ஸோ நம்ம பார்ட்டியை செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ இதே தான் மியூச்சுவல் ஃபண்ட். மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன அப்படின்னா, நம்ம ஒரு 20 பேர் சேர்ந்து டிஃப்ரெண்ட் அமௌண்ட், நான் 10,000 ரூபா போடலாம், நீங்கள் 1,00,000 ரூபா போடலாம், ஃப்ரெண்டு 50,000 ரூபா போடலாம். ஸோ நம்ம எல்லோரும் சேர்ந்து இந்த ஃபண்ட் மேனேஜர் அப்படின்ற ஒரு பர்சனை நம்பி நம்ம அவர்கிட்ட காசை கொடுக்குறோம். அவர் இன்வெஸ்ட் பண்ணுவார். இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து வர ரிட்டர்னை நம்ம கொடுத்துருக்க அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மக்கிட்ட கொடுப்பார். இவ்வளோ தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். நம்ம எல்லோரும் சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பேர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா. அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, இப்போது நான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி வச்சுருக்கேன் அப்படின்னா என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஏஎம்சின்னு சொல்லுவாங்க, அதாவது அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒரு ஸ்கீம் ரன் பண்ணுறேன், அது வந்து க்ரோத் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் ரன் பண்ணுறேன். அதுக்கு ஒரு ஃபண்ட் மேனேஜரை ஹையர் பண்ணுவேன். அந்த ஃபண்ட் மேனேஜருக்கு சிஎஃப்ஏ குவாலிஃபிகேஷன் இருக்கா, லாஸ்ட்டு 3 இயர்ஸில் ஒரு சிஏஜிஆர் 12% அது கொடுத்துருக்கிறாரா, அண்ட் மார்க்கெட் பயங்கர ஃபாலில் இருக்கும்போது போர்ட்ஃபோலியோவை எப்படி மேனேஜ் பண்ணுறாரு அப்படின்ற குவாலிஃபிகேஷன்லாம் பார்த்து அவரை நான் ஹையர் பண்ணி இந்த ஸ்கீமை, இந்த மியூச்சுவல் ஃபண்டை அவரை ரன் பண்ண சொல்லுவேன். இப்படி தான் ஒரு ஏஎம்சி ரன் பண்ணும். இப்படி தான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரன் ஆகும். நம்ம ஒரு மியூச்சுவல் ஃபண்டு வாங்க போனோம் அப்படின்னா என்ஏவி வேல்யூன்னு சொல்லுவாங்க, அதாவது நெட் அசெட் வேல்யூன்னு சொல்லுவாங்க. என்ஏவி அப்படின்னா இந்த நெட் அசெட் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, டோட்டல் அசெட், எல்லா அசெட்டும் மைனஸ் லயபிலிட்டி டிவைடட் பை டோட்டல் குவான்டிட்டி அப்படி போட்டோம் அப்படின்னா ஒரு யூனிட்டுடைய விலை நமக்கு தெரிஞ்சிடும். அதை தான் என்ஏவின்னு சொல்லுவாங்க. இந்த என்ஏவி எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம மியூச்சுவல் ஃபண்டை ட்ராக் பண்ணுறதுக்கு நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். நம்மளுடைய ஃபண்டு வந்து நல்லா ஒர்க் ஆச்சு அப்படின்னா, நல்ல க்ரோத் இருந்துச்சுன்னா அதில் ரிஃப்ளெக்ட் ஆகும். நம்ம அதில் இருக்க வேல்யூ ஏறும், அதில் இருந்து கீழே இறங்குச்சுன்னா நம்ம ஃபண்டு வந்து சரியாக க்ரோத் இல்லை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு என்ஏவி யூஸ் ஆகும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேருந்து நமக்கு எப்படி ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னா, நம்ம ஒரு வேல்யூவில் வாங்கி இன்னொரு வேல்யூவில் விற்றோம்னு வச்சுக்கோங்களேன், இன்பிட்வீனில் இருக்கு இல்லையா, அதுதான் நமக்கான கெயின். ஒரு கம்மியான விலையில் வாங்கி நல்ல விலையில் விற்கும் பொழுது நம்ம கிடைக்கிற லாபம் தான் இதில் இருக்க மியூச்சுவல் ஃபண்டில் இருக்க ப்ராஃபிட். அண்ட் சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து டிவிடெண்ட்ஸும் கொடுப்பாங்க. அது நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தேர்ந்தெடுக்கும் போதே அதெல்லாம் நீங்கள் பார்த்து தான் தேர்ந்தெடுப்பீங்க. மியூச்சுவல் டிவிடெண்ட் வேணுமா, இல்லை டிவிடெண்ட்டை வந்து ரீஇன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் டிவிடெண்ட் கொடுப்பாங்க. சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுடைய டிவிடெண்ட்ஸை ரீஇன்வெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. அதுலேயே நீங்கள் ஒரு 10 யூனிட் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கேற்ற டிவிடெண்ட் வரும், அதுக்கேற்ற ரிட்டர்ன்ஸுமே வரும். அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் டைப்ஸு, இந்த மியூச்சுவல் ஃபண்ட் டைப்ஸை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ளே எந்த மாதிரியான ஃபண்ட்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு தேவையான ஃபண்டை நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியும். ஸோ அதில் ஒன்று எபிலிட்டி டு செல் ஆர் பை அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எப்போ வேணாலும் வாங்கலாம், எப்போ வேணாலும் விற்கலாம் அப்படின்ற சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. அதுலேயும் ஒரு 3 ஃபண்ட்ஸ் இருக்குது. முதல்ல ஓப்பன் எண்டட் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த ஓப்பன் எண்டட் ஃபண்ட்ஸ்னால் என்னென்னா, நீங்கள் எப்போ வேணாலும் வாங்கலாம், எப்போ வேணாலும் விற்கலாம். அதை தான் ஓப்பன் எண்டட் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது க்ளோஸ் எண்டட் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த க்ளோஸ் எண்டட் ஃபண்ட்ஸ் அப்படின்னா, நீங்கள் அது ஓப்பன் பண்ணும்போது தான் வாங்க முடியும். அதுக்கு விற்கிறது எப்போன்னா, அதுக்கு ஒரு மெச்சூரிட்டி பீரியட் இருக்கும், அப்போ தான் நீங்கள் விற்க முடியும். அதை வந்து க்ளோஸ் எண்டட் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அண்ட் மூணாவது என்னென்னு சொல்லுவாங்கன்னா, இன்டர்வல் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த இன்டர்வல் ஃபண்ட்ஸ் எப்போன்னா, அவங்க ஒரு பீரியட் கொடுப்பாங்க, இந்த டைம்லேருந்து இந்த டைமுக்குள்ளே தான் நீங்கள் வாங்கவோ விற்கவோ முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இன்டர்வல் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட். அண்ட் செகண்ட் டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்ன அப்படின்னா,
நீங்கள் எந்த ஃபண்டை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது. இப்போது அதில் ஒரு 5 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபண்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஈக்விட்டி ஃபண்ட். நீங்கள் ஈக்விட்டி ஃபண்டு மியூச்சுவல் ஃபண்ட் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பைசாவை ஈக்விட்டி ஸ்டாக்ஸில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இல்லை நான் டெப்ட் ஃபண்ட் எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா, டெப்ட் ஃபண்ட்னா ஒன்று டிபென்ச்சர்ஸ் லைக் பெரிய பெரிய கம்பெனி கடன் பத்திரங்கள் இல்லைன்னா பாண்ட்ஸு இந்த மாதிரியான விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் டெப்ட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. மூணாவது ஹைப்ரிட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஹைப்ரிட் ஃபண்டுனா ஸ்டாக்ஸ் ப்ளஸ் டெப்ட்ஸ் இது ரெண்டுலேயும் சேர்த்து இன்வெஸ்ட் பண்ணுறதை வந்து ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அண்ட் மல்டி அசெட் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த மல்டி அசெட் ஃபண்ட்ஸ் அப்படின்னா ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அண்ட் கமாடிட்டிஸ்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. லைக் கோல்டு, சில்வர், காப்பர் அந்த மாதிரி கமாடிட்டிஸ்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதை வந்து மல்டி அசெட் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அண்ட் இன்னொன்று வந்து மணி மார்க்கெட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஷார்ட் டேர்முக்கு இருக்கும் அண்ட் அதில் வந்து லோ ரிஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். ஸோ இந்த 5 டைப்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் இருக்குது. ஒன்று ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் அண்ட் டெப்ட் ஃபண்ட்ஸ் அண்ட் ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் அண்ட் மல்டி அசெட் ஃபண்ட்ஸ் அண்ட் மணி மார்க்கெட் ஃபண்ட்ஸ். ஸோ இந்த 5 ஃபண்டை தேர்ந்தெடுத்து அதுக்கேற்ற ரிஸ்க் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு உங்களுக்கு எதில் இன்வெஸ்ட் பண்ணணும், எதில் நீங்கள் எந்த மியூச்சுவல் ஃபண்டை தேர்ந்தெடுக்கணும்னு பார்த்து தேர்ந்தெடுங்க. அண்ட் மூணாவதாக நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா மேனேஜ்மெண்ட். அதாவது 2 ஃபண்டு இருக்குது. நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் போனாலே 2 ஃபண்டு சொல்லுவாங்க. இது வந்து உங்களுக்கு ஆக்டிவ் ஃபண்ட் வேணுமா, பேசிவ் ஃபண்ட் வேணுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆக்டிவ் ஃபண்டுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற பைசாவை ஆக்டிவாக ஒரு மேனேஜர் ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பார், அதோடைய அசட் அலோகேட் பண்ணிக்கிட்டே இருப்பார். மேபி மார்க்கெட்டில் ஒரு ஃபால் இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி டைவர்சிஃபை பண்ணி உங்கள் ஃபண்டை வந்து லாஸ் ஆகாமல் மேனேஜ் பண்ணுவார். இதுவே பேசிவ் ஃபண்ட் அப்படின்னா ஒரு இடிஎஃப்லையோ இல்லை ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்லையோ இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. அது வந்து எப்படி ஏறுது இறங்குறது அப்படின்றத பொறுத்து இந்த பேசிவ் ஃபண்டு வந்து ரியாக்ட் ஆகும். லைக் ஒரு நிஃப்டி இண்டெக்ஸ்லையோ ஏதோ இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. அதுதான் 2க்குமான வித்தியாசம். ஆக்டிவ் ஃபண்ட்னா ஆக்டிவாக ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருப்பார், பேசிவ் ஃபண்டுனா இண்டெக்ஸையோ இடிஎஃப்ஐயோ ஃபாலோ பண்ணுற ஒரு ஃபண்டாக இருக்கும். இது வந்து மேனேஜ்மெண்ட் டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இதையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஃபோர்த்தாக நீங்கள் பார்க்க வேண்டியது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்றது ரொம்ப முக்கியம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் உங்களுக்கு ரெகுலராக இன்கம் வேணுமா, இல்லை லிக்விடிட்டி ஃபண்டு வேணுமா, இல்லை க்ரோத் ஃபண்டு வேணுமா அப்படின்றதே நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். ஸோ இது 3 ஃபண்ட் இருக்குது. ஒன்று க்ரோத் ஃபண்ட், இல்லை லிக்விடிட்டி ஃபண்ட் அண்ட் ரெகுலர் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 ஃபண்டுமே மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரியான இந்த 3 ஃபண்ட்ஸில் உங்களுக்கு என்ன வேணுன்றதையும் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். அண்ட் 5th ஒன் ஸ்பெஷலைஸ்டு ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா, நான் வந்து ஒரே ஒரு செக்டர் லைக் ஐடி செக்டார் இல்லை ஃபார்மா செக்டாரில் மட்டும் நான் இன்வெஸ்ட் பண்ணினா போதும், அந்த ஃபண்டு மட்டும் வேணும் அப்படின்னு நினைக்கிறது. இல்லைனா இடிஎஃப்பில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு மியூச்சுவல் ஃபண்டை தேர்ந்தெடுக்கிறது. இல்லைனா ஒரு ஃபாரின் அசட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு மியூச்சுவல் ஃபண்டை தேர்ந்தெடுக்கிறது. இல்லை அப்படின்னா லைக் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ், அதாவது இந்த மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து இன்னொரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அது வந்து ஃபண்ட் ஆஃப் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஃபண்டை மட்டும் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறது. இதெல்லாம் வந்து ஸ்பெஷலைஸ்டு ஃபண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதையுமே பார்த்து உங்களுக்கு எந்த மாதிரியான தேவையான ஃபண்டு வேணுன்றதை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். ஸோ இந்த 5 டைப்பையும் மனசில் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எப்போ வேணாலும் வாங்கலாம் விற்கலாம் அப்படின்ற ஃபண்ட். 2வது வந்து நீங்கள் எந்த அசட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து, ஈக்விட்டியா டெப்டா அந்த மாதிரி ஒரு 5 கான்செப்ட் சொன்னோம் இல்லையா, அது. 3வது நீங்கள் எந்த ஃபண்டு சூஸ் பண்ணுறீங்க, ஆக்டிவ் ஃபண்டா பேசிவ் ஃபண்டா அப்படின்றது. 4வது எந்த நோக்கம், லைக் உங்கள் ஃபண்டு வந்து க்ரோத் ஃபண்டாக இருக்கணுமா, இல்லை வந்து எனக்கு இன்கம் வர மாதிரி இருக்கணுமா, அந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் தேர்ந்தெடுக்கிற நோக்கம் என்ன அப்படின்றத தேர்ந்தெடுக்கணும். 5வது ஸ்பெஷலைஸ்டு ஃபண்டு. எனக்கு இதில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணால் போதும், எனக்கு ஃபியூச்சரில் ஆட்டோ செக்டார் வந்து பயங்கர பூமாக போகுதுன்னு நினைக்கிறேன், எனக்கு அதில் மட்டும் ஒரு மியூச்சுவல் ஃபண்டு வேணும், அது வந்து ஒரு நல்ல ஃபண்ட் மேனேஜர் ஆட்டோ செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் வர ரிட்டர்ன்ஸை வர மாதிரி ஒரு ஃபண்டை நம்ம சூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த 5 டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. இந்த 5 வழிகளையும் பார்த்து தான் நீங்கள் உங்களுக்கு தேவையான மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸை ரொம்ப சின்ன அமௌண்ட்லேயே நம்மளால் ஸ்டார்ட் பண்ண முடியும். ரொம்ப ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் கூட இது ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இன்வெஸ்ட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணல, எனக்கு இன்வெஸ்ட் பண்ணால் பயமாக இருக்குது அப்படின்றவங்க இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலயமா அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் செகண்ட் வந்து பயங்கர லிக்விடிட்டி இருக்கும். அண்ட் தேர்ட் வந்து லாஸஸ் இருக்காது. பயங்கரமாக நம்மளுடைய பைசா வந்து பயங்கரமாக டைவர்ஸ்ஃபை பண்ணிடுவாங்க. அண்ட் நம்ம ஃபண்டு வந்து ப்ரொஃபஷ்னலி குவாலிஃபைடு பர்சன் தான் நம்ம ஃபண்டை மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் பயப்படாமல் இருக்கலாம் நல்ல ஃபண்டை சூஸ் பண்ணும் பொழுது. அண்ட் ஃபண்டை நம்ம வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக பார்த்துக்க முடியும். NAV வேல்யூ மூலமாக நம்ம ஃபண்டு எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்க முடியும்.
ஃபைனலி மியூச்சுவல் ஃபண்ட் ரிஸ்க், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரிஸ்க்குன்னு ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்து ரிஸ்க்கு எந்த அளவுக்குலாம் இருக்குது, எந்த மாதிரியான ரிஸ்க்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எந்தெந்த ரிஸ்க் இருக்குன்னா சேம் அஸ் வெல் அஸ் மார்க்கெட் ரிஸ்க் இருக்குது, லிக்விடிட்டி ரிஸ்க் இருக்குது, கிரெடிட் ரிஸ்க் இருக்குது, அண்ட் ஃபண்ட் மேனேஜர் ரிஸ்க் இருக்குது, அண்ட் பொலிட்டிக்கல் ரிஸ்க்கு அண்ட் லீகல் ரிஸ்க்கு கூட இருக்குது, அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க்கு கூட இருக்குது. ஸோ இந்த மாதிரியான நிறைய ரிஸ்க்கும் இருக்குது. அதையும் பார்த்துட்டு இதெல்லாம் சொன்னது எல்லாத்தையும் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுங்கள். புரியலைன்னா இன்னொரு டைம் கூட உட்காந்து ஒரு வாட்டி மறுபடியும் ரிலாக்ஸ்டாக கேளுங்க, நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபண்டெலாம் இருக்குது, அதில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், எவ்வளோ ரிஸ்க் இருக்குது, நமக்கு நம்மளுடைய டார்கெட் என்ன அப்படின்றத தேர்ந்தெடுத்து நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டை தேர்ந்தெடுத்து அதில் கரெக்டாக பர்ஃபெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் ரிசர்ச் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நல்லா மேலும் இந்த மாதிரி இன்னும் 4 வீடியோ பார்த்து கற்றுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். இது வரைக்கும் வீடியோ பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி. இது மாதிரி இன்னும் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டை பற்றி கற்றுக்கணும் அப்படின்னா பாலு ஃபினான்ஸை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. மிக்க நன்றி.